சொல்லி தந்த அந்த வழிமுறைக்கு எதிராக செயல்பட்டதற்காக, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டிய அந்த வழிமுறைக்கு மாறாக செயல்பட்டதற்காக நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்பதை இந்த சமூகம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த எச்சரிக்கை பய உணர்வுடன் நடப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றது. இன்னைக்கு இந்தியாவில் எல்லா சமூகங்களும் வரதட்சணை என்ற இந்த கொடிய அரக்கனுடைய கடும் பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அது எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது என்றால், இந்த நாட்டிலே சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கின்றது. முதலாக 1961 டவுரி அபாலிஷன் ஆக்ட் என்பது, அதாவது வரதட்சணை ஒழிப்பு சட்டம் என்பது முதலாக 1961 இயற்றப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த வரதட்சணைக்கு எதிராக பல்வேறு சட்டங்களும் இயற்றப்பட்டு இருக்கின்றன. நம்முடைய நாட்டிலே மகளிர் காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவையும் வரதட்சணைக்கு எதிரான வழக்குகளை நடத்தி கொண்டு இருக்கின்றன. இருந்த போதினும் கூட மிக பதட்டம் படக்கூடிய, நெஞ்சையெல்லாம் கொதிக்கக்கூடிய வகையில் இந்த நாட்டிலே வரதட்சணை கொடுமை எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கின்றது என்றால், ஒரு புள்ளி விவரம் சொல்கின்றது, காவல்துறை வெளியிட்ட புள்ளி விவரம் சொல்கின்றது, 2010 இந்தியா முழுவதும் வரதட்சணை சாவுகள், வரதட்சணை சரியாக தரவில்லை அல்லது கூடுதல் வரதட்சணை தரவில்லை அல்லது வரதட்சணையின் அடிப்படையில் காரோ வீடோ அல்லது வேறு பொருளோ தரவில்லை என்பதற்காக வேண்டி இந்தியா முழுவதும் கொல்லப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை 2010 எவ்வளவு தொகை என்றால் 8391. ஒரு வருஷத்துல 8391. அப்போ இந்த 8391 கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு இளம் பெண், இந்த நாட்டினுடைய பிரஜை, வரதட்சணைக்காக வேண்டி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பெண் கொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். இதுக்கும் ஐயாமுல் ஜாஹிலியாவுக்கும் அறியாமை காலத்திற்கும் என்ன வித்தியாசம்? அப்ப டிவி இல்லை, செயற்கைக்கோள் இல்ல, செல்போன் இல்ல, நவீன கண்டுபிடிப்புகள் இல்ல. அப்பவும் பெண்கள் கொல்லப்பட்டார்கள், இப்பவும் பெண்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுல இன்னொரு படி மேல, அப்பவாவது பிறந்த பெண் ஆனா பெண்ணா என்று பார்த்து அந்த பெண் குழந்தையை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு வளர்த்து அப்புறம் கொன்றாங்க. இப்ப நவீன விஞ்ஞான முறையில் தாயினுடைய கருவிலே அந்த பெண் வளர்ந்து வரும்போது ஸ்கேன் செய்து அது பெண் குழந்தை என்றால் தாயினுடைய கற்பறையே கபுரறையாக மாறக்கூடிய யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இது அஞ்சான யுகம் இல்லையா? இது ஐயாமுல் ஜாஹிலியா இல்லையா? இதை எப்படி ஒழிப்பது? இதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கிய கேள்வி. அதற்கு விடை தருவதற்கு தான் என்னுடைய அருமை சகோதரர் மௌலவி பேராசிரியர் சதீதுதீன் பாக்கிவி அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய தலைப்புக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. இருந்த போதினும் கூட ஒரே ஒரு அனுபவத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த வரதட்சணையை ஒழிக்க முடியும். என் சமுதாயத்தினுடைய வீர மிகுந்த இளைஞர்கள் இன்று அண்ணலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒற்றன் பலன் எடுத்து விட்டான் என்பதற்காக வேண்டி பாதுகாப்பு வளையத்தை எல்லாம் தாண்டி பக்கத்திலேயே நெருங்க முடியாத அமெரிக்க துணை தூதரகத்தினுடைய சுவர் மேலே ஏறி நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வீர மிகுந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா இதிலெல்லாம் வீரம் காட்டக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை வெறுத்திருக்கிறார்களோ, எந்த முறையிலே திருமணம் நடந்தால் அது ஹலால் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அதற்கு மாற்றமாக ஹராமான முறையில் திருமணம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அவல நிலையை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் அங்கே வர வேண்டும் உண்மையான வீரம். ஒரு திருமணம், கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தெளிவாக தெரியும், என்னை விட தெளிவாக அவர்கள் பேச முடியும்.
ஒரு திருமணம் ஹலாலான திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், இந்த மார்க்கத்தினுடைய பார்வையில அது ஆகுமானமான திருமணமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க திருமணமாக இருக்க வேண்டும் என்றால், அதற்கான நிபந்தனைகளில் ஒன்று, அந்த மணமகனும் மணமகளும் பூரணமான சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். மணமகளுக்கு கேட்கக்கூடிய மகரை மாப்பிள்ளை கொடுக்க வேண்டும். மாப்பிள்ளை அந்த மணப்பெண் எனக்கு 10,000 ரூபாய் தரணும்னா 10,000 ரூபாய் கொடுக்கணும். அல்லது அரபு நாடுகளிலே சொல்வது போல எனக்கு 10 கோடி ரூபாய் வேண்டும் என்றால் 10 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். அதுதான் ஹலாலான திருமணம். ஆனா அதுக்கு நேர் மாற்றமாக மாப்பிள்ளை பெண்ணிடம் மடிப்பிச்சை வாங்கி வரதட்சணை வாங்கி அந்த திருமணம் நடக்குதுன்னா, அது நிச்சயமாக மார்க்கத்தின் பார்வையில, இஸ்லாத்தின் பார்வையில அது திருமணம் அல்ல, பச்சை விபச்சாரம். இதை இந்த சமுதாயம் உணர வேண்டும். மகன்களை பெற்றெடுத்த தாய்மார்களும் தந்தைமார்களும் உணர வேண்டும். கேவலம் அல்லாஹ்வினுடைய தூதரை ஒருவன் ஏசிவிட்டான் என்பதற்காக அங்கே வரக்கூடிய அந்த ஈமானிய ஜோஸ், அந்த உணர்வு இந்த திருமண மேடையிலும் பிரதிபலிக்க வேண்டும். திருமணம் முடிச்ச பிறகு வரதட்சணையை திரும்பி கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நடக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருமணத்துக்கு முன்னாடியே நீ வரதட்சணை வாங்க மாட்டேன், நான் மகர் தான் கொடுப்பேன் என்று திருமணம் முடித்திருந்தால் எத்தனை குமர்கள் உடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு இருக்கும். இது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். இங்கே தலைமையுரை ஆற்றி இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலவி அப்துல் ஜப்பார் முகமது இத்ரீஸ் பாக்கவி அவர்கள் என்னுடைய மாணவ கால நினைவுகளை எல்லாம், நான் கல்லூரியிலே வாணியம்பாடியிலே சேர்ந்த புதிதில் பாக்கியாத்திற்கு சென்று அங்கே பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருந்த முகமது கான் பாக்கவி, முகமது இலியாஸ் பாக்கவி போன்றவர்களுடைய அந்த நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்த போது, இந்த மேடையில் என்னுடைய மாணவ கால பருவத்தினுடைய சில நினைவுகள் இங்கே வந்தது. நாங்கள் எங்களுடைய மாணவ கால பருவத்திலே சேர்ந்து பணியாற்றிய, இந்தியா முழுவதும் இயங்கிய மாணவர் இஸ்லாமிய இயக்கம் டெல்லியிலும் பல்கலைக்கழகங்களிலே ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்திலே மிக பேரெழுச்சியுடன் செயல்பட்ட ஒரு அமைப்பு. அந்த ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் பீகாரில் இருந்து ஏராளமான முஸ்லிம் மாணவர்கள் வந்து படிப்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய இஸ்லாமிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் பட்டம் பெற்ற பிறகு தங்களுடைய சொந்த மாநிலமான பீகாருக்கு செல்கின்றார்கள். அவர்களுடைய சொந்த மாவட்டம் கயா மாவட்டம். அங்கே சென்ற பிறகு இங்கே எப்படி 44 ஜமாத்துகளை ஒன்று சேர்ந்து இங்கே இந்த வரதட்சணை எதிர்ப்பு மாநாட்டை நடத்தி, இனி இந்த 44 ஜமாத்துகளையும் ஒரே ஒரு திருமண பதிவேடு தான் இருக்கும், அது வரதட்சணை உடைய திருமணங்களை பதிவு செய்யாது, மகர் கொடுத்து நடைபெறக்கூடிய திருமணங்களை மட்டும்தான் பதிவு செய்யும் என்ற ஒரு வீர முழக்கத்தை இங்கே ஒரு கண்ணியத்திற்குரிய உலமா அவர்கள் உரையாற்றினார்களோ, அதே போன்று ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் பயின்று விட்டு தங்களுடைய ஊருக்கு போன என்னுடைய மாணவ சகாக்கள் அங்கே இருக்கக்கூடிய உலமாக்களை எல்லாம் சந்தித்து பேசினார்கள். ஜமாத்து தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேசினார்கள். வெறும் பேச்சோடு நிற்கவில்லை. எல்லாரும் பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள். சில பேர் அப்போ இளமை காலத்திலேயே ஜாமியா மில்லியா இஸ்லாமியால டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் போய் சொன்னாங்க, நாங்க முன் வர்றோம், எங்க திருமணம் நாங்க எந்த பெண்ணை மணமுடிக்க போகின்றோமோ அந்த பெண் கேட்கக்கூடிய மகரை கொடுத்து தான் நாங்கள் திருமணம் முடிப்போம். ஜமாத்தார்களே உலமாக்களே, வரதட்சணையினுடைய அடிப்படையில் நடைபெறக்கூடிய திருமணங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடாது, அப்படிப்பட்ட திருமணங்களை பதிவு செய்யக்கூடாது என்று கோரிக்கையை வைத்தார்கள். என் அருமை சகோதரர்கள், அந்த மாணவ சகோதரர்கள் அதில் வெற்றியும் பெற்றார்கள். பீகார் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு பிற்படுத்தப்பட்ட மாநிலம், கல்வியில பெரிய விழிப்புணர்வு இல்லாத மாநிலம்,
முஸ்லிம் சமூகமும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம். இந்த செய்தி இப்போதும் வாரந்தோறும் வரக்கூடிய கேரளாவிலிருந்து வரக்கூடிய தி வீக் என்ற ஆங்கில பத்திரிகையினுடைய நிருபருக்கு சென்றடைகின்றது. அவருடைய பேர் டிபேஷிஷ் முகர்ஜி. அவருக்கு பீகார் மாநிலத்திலே கயா மாவட்டத்திலே முஸ்லிம் சமூகத்திலே முற்றிலுமாக வரதட்சணை ஒழிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி அவரை பேரதிர்ச்சியில ஆழ்த்துகிறது. டெல்லியிலிருந்து பீகாருக்கு வருகிறார், கயாவுக்கு வருகிறார். முதலிலே முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைவர்களை சந்திப்பதற்கு முன்னால் அங்கு இருக்கக்கூடிய யாதவ சமூக தலைவர்களை சந்திக்கின்றார். இந்த கயா மாவட்டத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வரதட்சணை இல்லையாமே, வரதட்சணையினுடைய அடிப்படையிலே நடக்கக்கூடிய திருமணங்களை ஜமாத்தார்கள் பதிவு செய்ய மாட்டார்களாமே, இது உண்மைதானா என்று கேட்கின்றார். யாதவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களை கேட்கின்றார், ஆம் என்று சொல்கின்றார்கள். ஜாட் சமூகத்தை சார்ந்தவர்களை கேட்கின்றார், ஆம் என்று சொல்கிறார்கள். தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களை கேட்கின்றார், நாங்கள் எல்லாம் வீட்டிலே பெண்களை வைத்துக் கொண்டு அவஸ்தைப்படுகின்றோம், நாங்கள் அந்த முஸ்லிம் சமூகத்திலே பிறந்திருந்தால் இந்த வரதட்சணைங்கிற இந்த கொடும் அரக்கனுடைய கடும் பிடியிலிருந்து நாங்களும் விடுதலை பெற்றிருக்கோமே என்று சொல்லிய பிறகுதான் கடைசியில கயாவில் வாழக்கூடிய ஜமாத் தலைவர்கள் உலமா பெருமக்களை எல்லாம் சந்தித்த போது இந்த புரட்சி எப்படி உங்க ஊர்ல நடந்துச்சின்னு கேட்கும்போது எங்க ஊரை சேர்ந்த மாணவர்கள், நான் முதல்ல சொன்ன பாருங்க, டெல்லிக்கு போனார்கள், ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்திலே படித்தார்கள். அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருந்த அந்த ஏக்கம், அந்த மாபெரும் ஏக்கம் மாணவர் இஸ்லாமிய ஏக்கம், அதில் இணைந்தார்கள். வரதட்சணையை ஒழிப்போம் என்ற உறுதியுடன் வந்தார்கள். வெறும் வாய்சவடால் பேர்வழிகளாக இல்லாமல் அவர்களே வரதட்சணை இல்லாத திருமணங்களை நடத்தினாங்க. இன்னைக்கு எங்க சமூகத்தில் 100 விழுக்காடு 100% நோ டவுரி, 100 விழுக்காடு வரதட்சணை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தமிழ்நாட்டிலும் ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக வரதட்சணையினுடைய அடிப்படையிலே நடைபெறக்கூடிய எந்த திருமணத்திற்கும் எங்களுடைய நிர்வாகிகள் யாரும் செல்ல மாட்டார்கள். வரதட்சணை அடிப்படையிலே ஒரு நிர்வாகி திருமணம் முடித்தால் அதை வெற்றி ஆதாரம் கிடைத்தால் அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வந்திருப்பதையும் நான் இங்கே குறிப்பிடுவது என்னுடைய கடமை. அதே போல இன்று இங்கே நம்முடைய உலமா பெருமக்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் முயற்சி, இது வெறும் மாநாடோடு நிற்காமல் ஜமாத்தார்களுடைய ஒத்துழைப்புடன், நான் இங்கே அம்மாப்பட்டினத்தை தாண்டி இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக என்னுடைய தொகுதிக்கு போகும்போதெல்லாம் ஒரு போர்டை பார்ப்பேன். வட்டி முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட ஊர் அம்மாப்பட்டினம் என்று சொல்வார்கள். அடுத்து நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு அறிவிப்பு பலகையை பார்க்க வேண்டும். வரதட்சணை முற்றிலும் ஒழிக்கப்பட்ட மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். அந்த நிலை உருவாக வேண்டும் என்றால் இங்கே இந்த மாவட்டத்தை சேர்ந்த திருமணம் முடிக்காத என் அருமை தம்பிமார்களே, நீங்க நினைச்சா கயாவிலே ஏற்பட்ட புரட்சியை போன்று புதுக்கோட்டையிலும் இந்த புரட்சியை உங்களால் செய்து காட்ட முடியும். செய்தீர்களா? அருமை சகோதரர்களே, அடுத்து இன்றைய முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலையை பற்றி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்துவிட்டு என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். திருமணம்